ஓம் சாந்தி. 18/1/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். சம்பூர்ண வில் செய்வதினால் வில்பவரின் பிராப்தி, அர்ப்பணம் செய்வதினால் மனோபலத்தின் பிராப்தி. இன்று எதற்காக அழைத்திருக்கின்றோம்? இன்று பாப்தாதா என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எந்த வடிவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நட்சத்திரங்களிலும் என்ன விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம்? ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சம்பூரணத்தின் அருகாமையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் சம்பூரணத்தின் எவ்வளவு அருகில் வந்திருக்கின்றேன் என்று உங்களை நீங்களே தெரிந்திருக்கிறீர்களா? சம்பூரணத்தின் அருகில் வந்துவிட்டோம் என்று எப்படி தெரிந்து கொள்வது? அனைத்து விஷயங்களை அனைத்து விதத்திலும் அனைத்து வடிவங்களிலும் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் சம்பூரணத்தை தெரிந்து கொள்வதாகும். இன்று முழு நாளிலும் என்ன நினைவு வந்தது? சித்திரம், அதாவது உடல் நினைவு வந்ததா? அல்லது சரித்திரம், அதாவது மேலான நடத்தை நினைவு வந்ததா? உடலின் கூடவே வேறு நினைவு வந்ததா? படிப்பு நினைவு வந்தது, டிராமா நினைவு வந்தது, உடலின் கூடவே உடலற்றதும் நினைவு வந்ததா? எவ்வளவு நேரம் உடலின் நினைவில் இருந்தீர்கள்? எவ்வளவு நேரம் உடலற்றதின் நினைவில் இருந்தீர்கள்? அல்லது இரண்டினதும் கலந்திருந்ததா? உடலற்றதின் கூடவே உடலை நினைவு செய்வதினால் நீங்களும் சரித்திரவான் ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை உடல் மற்றும் சரித்திரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சரித்திரத்தின் நினைவு மட்டும்தான் இருக்கும். எனவே உடலற்றதின் கூடவே உடல் மற்றும் சரித்திரமும் நினைவு பெறட்டும். இன்றைய தினத்தில் வேறு ஏதாவது விசேடமான காரியங்களும் செய்தீர்களா? நினைவில் மட்டும் மூழ்கியிருந்தீர்களா? அல்லது நினைவின் கூடவே வேறு ஏதாவது செய்தீர்களா? பாவம் அழிவது, இதுவே நினைவின் விளைவாகும். மேலும் விசேடமான என்ன காரியம் செய்தீர்கள்? முழு வருடத்துக்கான உங்களுடைய சாட்டை பாருங்கள். இந்த அவ்யக்த படிப்பு, இந்த அவ்யக்த அன்பு மற்றும் சகயோகத்தின் முடிவுகளை சோதனை செய்தீர்களா? இன்று அவ்யக்த அன்பு மற்றும் சகயோகத்தின் 12 மாதங்களுக்கான சோதனை தாள் என்ன என்று பரிசோதித்தீர்களா? பரிசோதித்த பிறகுதான் தன்மேல் அதிக கவனம் வைக்க முடியும். எனவே இன்றைய தினம் நீங்களே உங்களுடைய பரீட்சை தாளை சோதிக்க வேண்டும். வியக்த் பாவத்திலிருந்து, அதாவது உடல் உணர்விலிருந்து அவ்யக்த பாவத்தில், அதாவது உடலற்ற உணர்வில் எதுவரை முன்னேறி இருக்கிறோம் என்பதையும் சோதிக்க வேண்டும். ஒருவேளை அவ்யக்த நிலை அதிகரிக்கிறது என்றால் தன்னுடைய நடத்தையிலும் அலௌகீகம், அதாவது உலகியல் விஷயங்களிலிருந்து விலகிய நிலை இருக்கும். அவ்யக்த நிலையை நடைமுறையில் எப்படி தெரிந்து கொள்வது? அலௌகீக நடத்தை மூலமாக. இவ்வுலகில் இருந்து கொண்டே அலௌகிகமாக எவ்வளவு ஆகியிருக்கிறீர்கள்? இதை சோதிக்க வேண்டும். இந்த வருடத்தில் முதல் பரீட்சையாக எது இருந்தது? நிச்சயம். இந்த நிச்சயத்தின் பரீட்சையில் ஒவ்வொருவரும் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே தெரிந்திருக்கிறீர்கள். நிச்சயம். நம்பிக்கையின் பரீட்சையோ முடிந்துவிட்டது. இப்பொழுது எந்த பரீட்சை நடக்க வேண்டும்? ரிஜிட்ஸையை அறிந்ததும் கூட தேர்ச்சி அடைவதில்லை. சிலருக்கு இது பெரிய சோதனை. ஆனால் ஒரு சிலருக்கு இப்போது பெரிய சோதனை ஏற்படக்கூடும். அந்த சோதனையில் நிச்சயத்தின் பரீட்சை இருந்தது போலவே இப்போது எந்த மாதிரியான சோதனை ஏற்படக்கூடும்?
வியக்தத்தில் இப்போது கூட உங்களுக்கு உதவி இருக்கிறது. எப்படி முதலில் நிமித்தமாக இருந்த சாக்கார உடல் ஒரு உதவியாக இருந்ததோ அதேபோல் இப்பொழுதும் டிராமாவில் நிமித்தமாயிருக்கும் சாகாரத்திலிருந்து உங்களுக்கு உதவி இருக்கிறது. முன்பும் நிமித்தமாகத்தான் இருந்தார். தந்தை பிரம்மா இப்பொழுதும் நிமித்தமாகத்தான் இருக்கிறார். இந்த முழு குடும்பத்திற்கு சாகார உதவி மிக மிக உயர்ந்தது. அவ்வியக்தத்திலோ கூடவே தான் இருக்கிறார். எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவ்வளவு உதவியும் இருக்கிறது. அன்பின் குறைவின் காரணமாக உதவியும் குறைவாக கிடைக்கிறது. சாகாரத்தில் அன்பு என்றால் முழு குடும்பத்தின் மேல் அன்பு. சாகாரத்தில் அதாவது உடலில் தனியாக வேறு எதுவும் இல்லை. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவருடன் குடும்பமும் இருக்கிறது. மாலையின் மணிகளாக இருக்கிறீர்கள் இல்லையா? மாலையில் மணி தனியாக இருப்பதில்லை. மாலையில் நினைவு என்ற ஒரே நூலில் அன்பில் குடும்பம் அடங்கியிருக்கிறது. அப்படி மாலையில் அன்பு என்ற நூலில் உருண்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவதை குலமோ எதிர்காலத்தில் தான் இருக்கும். இந்த பிராமண குலத்துக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிராமண குடும்பத்தின் மேல் அன்பு மற்றும் நெருக்கம் இருக்குமோ அந்த அளவே தேவி தேவதா ராஜ்யத்தில் நெருக்கம் இருக்கும். சாகாரத்தில் அதாவது உடலில் நிரூபணமாக என்ன பார்த்தீர்கள்? பாப்தாதா யாரை முன்னுக்கு வைத்தார்? குழந்தைகளை. ஏனென்றால் குழந்தைகள் இன்று தாய் தந்தையின் பெயரை புகழடைய முடியாது என்று தாய் தந்தையின் பெயர் புகழடைய முடியாது. அப்படி சாகாரத்தில் எப்படி காரியங்கள் செய்து காண்பித்தாரோ அதை பின்பற்ற வேண்டும். இங்கு கேள்வித்தாள் முன்பே கூறப்பட்டு விடுகிறது. நிச்சயத்தின் பரீட்சையோ முடிந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவரின் அன்பு, சகஜோகம் மற்றும் சக்தியின் பரீட்சை நடக்க வேண்டும். இப்பொழுது அந்த நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. அதில் உங்களுடைய சென்ற கல்பத்தின் சித்திரமும் பிரதக்ஷம் ஆக வேண்டும், வெளிப்பட வேண்டும். அநேக விதமான பிரச்சனைகளை மாற்றுவதற்காக விரல் கொடுக்க வேண்டும். கலியுக மலையை கடந்து செல்லவே தான் வேண்டும். ஆனால் இந்த வருடத்தில் மனதின் பிரச்சனைகள், உடலின் பிரச்சனைகள், வாயு மண்டலத்தின் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளின் மலையை தூக்குவதற்கு அன்பு மற்றும் சகயோகத்தின் விரல் கொடுக்க வேண்டும். லௌகம் வரும். லௌகீக சம்பந்தத்திலோ தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். ஆனால் இந்த அலௌகீக சம்பந்தம் மூலமாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் உடலின் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சோதனை தாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவை நடைமுறையில் நடக்கும் விஷயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை சோதனைத்தாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சோதனைத்தாள் என்று புரிந்து அதில் தேர்ச்சி பெற்றீர்கள் என்றால் பாஸ் ஆகிவிடுவீர்கள். கேள்வித்தாள் வெளிவந்த பிறகும் இப்பொழுது எத்தனை பேர் தேர்ச்சி பெறுவார்கள் என்று பார்க்க வேண்டும். பிறகு இந்த கேள்வித்தாளின் முடிவுகளை கூறுவோம். இந்த நேரம் தன்னுள் வில் பவர் தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது வில் பவர் இன்னும் வரவில்லை. தகுதிக்கேற்றபடி சக்தி இருக்கிறது. வில் பவர் எப்படி வர முடியும்? வில் பவர் வருவதற்கான சாதனம் என்ன? வில் பவர் ஏன் குறைவாக இருக்கிறது? அதன் காரணம் என்னவென்று தெரியுமா? நினைவின் குறை கூட ஏன் இருக்கிறது? நினைவில் வில் பவர் எப்படி வந்தது என்று சாகாரத்தில் காரியம் செய்து காண்பித்திருக்கிறார். முதலடியாக எதை எடுத்து வைத்தார்? அனைத்தையும் வில் அதாவது சமர்ப்பணம் செய்துவிட்டார். சமர்ப்பணம் செய்வதில் காலம் தாழ்த்தவே இல்லை.
எதுவரை உள்ளே மற்றும் வெளியே இருக்கும் தீயவைகளை முழுமையாக வில் செய்யவில்லை என்றால் அதுவரை வில் பவர் வர முடியாது. சாகார பாபா பிரம்ம பாபா எப்படி ஆகும், என்னவாகும் என்று ஏதாவது யோசித்தாரா என்ன? ஒருவேளை யாராவது யோசித்து வில் செய்தார் என்றால் அதற்கு இத்தனை பலன் கிடைப்பதில்லை. எப்படி ஒரே வெட்டில் 2 துண்டு மற்றும் அப்படி ஆகாத நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? முதலில் யார் சுவீகாரம் செய்யப்படுகிறார்? யார் முதலில் சுவீகாரம் ஆகுகிறாரோ அவருக்கு நம்பர் 1 சக்தி இருக்கிறது. யார் முதலில் சுவீகாரம் ஆவதில்லையோ அவருக்கு சக்தியும் இவ்வளவு பிராப்தி ஆவதில்லை. இந்த விஷயத்தை பற்றி யோசியுங்கள். பாப்தாதா நிகழ்காலத்தின் கூடவே எதிர்காலத்தையும் தெரிந்திருக்கிறார். அப்படி எதிர்கால கர்ம பந்தனங்களின் கயிறுகளை பார்த்து இவ்வளவு வேகமாக ஓட வைப்பதில்லை. கர்ம பந்தன கயிறுகளை வெட்டுவது அவரவர்களுடைய கடமையாகும். ஒருவேளை ஏதாவது ஒரு கயிறு அறுக்கப்படவில்லை என்றால் மனம் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே கயிறுகளை வெட்டுவதற்காக இன்னும் இங்கு இருக்கிறீர்கள். ஒருவேளை கயிறுகள் வெட்டப்பட்டு இருக்கிறது என்றால் யாராவது நிற்க முடியுமா? விடுபட்ட எந்த பந்தனத்திலும் ஒருவர் நிற்க முடியாது. இன்றைய தினத்தில் என்ன செய்ய வேண்டும், மேலும் அடுத்த வருடத்துக்காக என்ன தயார் செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். உடல் அற்றவரை உங்களுடைய ஜோடியாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் உடல் அற்றவராக ஆவதில் உதவி கிடைக்கும். உடலற்ற நிலை ஆவதில் உதவி குறைவாக கிடைக்கிறது, வெற்றி குறைவாக தென்படுகிறது என்றால் உடலற்றவரை ஜோடியாக ஆக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் கடினமான விஷயத்தை சுலபமாக செய்தால் அதைத்தான் அதிசயம் என்று கூறப்படுகிறது. சுலபமான விஷயங்களை கடந்து செல்வது ஒன்றும் அதிசயம் அல்ல. கடினமானவைகளை கடந்து செல்வதுதான் அதிசயம். ஒருவேளை கடினமானவைகளில் கொஞ்சமாவது ஓடினார்கள் என்றால் என்னவாகும்? ஒரு நொடியில் ஒப்பந்தம் செய்து கொள்பவர் எங்கும் மாட்டிக்கொள்வதில்லை. வேகமாக செல்பவர் எங்கும் மாட்டிக்கொள்ளவும் மாட்டார். மாட்டிக்கொள்பவர் வேகமாக செல்ல முடியாது. கடைசி நிலையை பார்த்து வேகமாக செல்ல வேண்டும். இப்பொழுது கூட வேகமாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஹை ஜம்ப் மட்டும் செய்ய வேண்டும். ஒரு உயரம் தாண்டுவது மட்டும் செய்ய வேண்டும். கடைசியில் வேகமாக போக முடியாது. நல்லது.